அபி உனக்கு காலேஜ் எத்தனை நாள் லீவ் விட்டுருக்காங்க? 5 நாள் சோனி. உனக்கு? எனக்கும் 5 நாள் தாண்டி. சோனி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி நோட்ல கோலம் வரைஞ்சி வச்சா பாத்துக்க. அத நான் கிழிச்சிட்டு வந்துட்டேன். சூப்பரா வரைஞ்சிருக்காடி. புள்ளி வச்ச கோலமா அபி? புள்ளி இல்ல பாத்துக்கோ. இந்த ரங்கோலி கோலம் மாதிரி தான். அப்புறமா வரைஞ்சி பிராக்டீஸ் பண்ணிட்டு நம்ம பொங்கலுக்கு போடுவோம் சரியா? சரி டி, நீ போடு, நான் கலர் கொடுக்கேன். அப்புறம் பொங்க பானை கரும்பு எல்லாம் எனக்கு வரைய தெரியும். அது நான் வரைஞ்சிருவேன். இந்த வாட்டி எப்படியாவது கோலப்பட்டில நம்ம ஜெயிக்கணும் டி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கணும். சரி டி அபி, பூமாரியும் கூட கூட்டுக்குவோம். நம்ம 3 பேரும் ஒரு டீமா இருந்துக்குவோம். ஆமாடி, இந்த வாட்டி தனித்தனியா போய் இருக்க கூடாது. டீமா இருந்து ஒரு கோலம் போட்டாலும் நச்சு நச்சுமா நறுக்குன்னு போட்டுறணும். ஏ சோனி, அபி ஏடிகளா? சோனி, அம்மா ஏதோ சாப்பிட செஞ்சு வச்சிருக்கா நினைக்கேன். அதான் கூப்பிடுறா. காபி குடிச்சீங்களா லேடி? குடிச்சோம்மா. அம்மா எதுக்கு கூப்பிட்ட? மணி என்ன ஆகுது பாத்தீங்களாடி? குடிச்ச காபி கப்ப கூட எடுத்து வைக்கிறது கிடையாது. வீட்டுக்கு வெள்ள அடிக்க 2 ஆள் வருது. விறுவிறுன்னு பெட்ரூம் ஒதுக்கி எடுத்து போட்டு வீட்டுக்கு பின்னாடி வாங்கடி. அம்மா, இப்ப எதுக்கு இப்படி மூஞ்ச வச்சு பயங்கட்ற? அம்மா, வாணு சொன்னா நாங்க வர போறோம். வாணு கூப்பிட்டா வர போறேன். மூஞ்சி மாத்துமா முதல்ல, பார்க்கவே கொடூரமா இருக்கு. காப்பியை குடிச்சிட்டு பெட்லயே வச்சுக்கிட்டு உட்கார்ந்து கதை பேசிட்டு கிடக்காளுவோம். அம்மா, இது என்னது இவ்ளோ பாத்திரம் குமிச்சு போட்டுருக்க? ஓ, இப்ப புரியுது. ஒரு வாரமா நாங்க ஸ்கூலுக்கு போறதுனால பாத்திரம் ஃபுல்லா கழுவாம வச்சிருந்து இப்ப எங்களுக்கு சனிக்கிழமை லீவ் விட்டதும் மொத்தமே எங்க தலையில கட்டுற பத்தியா மணி? வாரல கொண்டு தான் அடிக்கிறீங்க இவ்வளவுல. உங்களுக்கு வெள்ள அடிக்க முடியாடி. எல்லாம் ஒதுக்கி பெருக்கி கழுவ வேண்டாமா? ஆளுக்கு ஒரு வேலையா இருந்து பிரிச்சு வச்சு பாருங்க. அம்மா, இப்படி ஒரே நாள்ல இவ்ளோ பாத்திரத்தை பார்த்தாலே தலை சுத்துது. இது என்ன அண்டா ஏன் சைஸ்க்கு? இந்த பிஞ்சு கைய வச்சு இவ்ளோ பெரிய அண்டாவை கழுவ வைக்கிறியம்மா? நீ எல்லாம் மனுஷியா? ஏடி, இது என்ன கழுவி நானா கொண்டுட்டு போறேன் என் தலையில வச்சு? இது எல்லாம் கழுவி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சாதான் நாளைக்கு உங்களை கட்டி கொடுக்கும்போது ஆளு கொஞ்சமா பாத்திரத்தை கொடுத்து விட முடியும். நானே வீட்டுல ஒரு அண்டா தான் இருக்கேன். இன்னொன்னு இல்லையே, 2 பொம்பளை பிள்ளைல வச்சிருக்கோமே. அவளுக்கும் ஒண்ணு கொடுக்கணுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவும் அண்டா இருக்குன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காளுவோ. எம்மா, நீ கவலையே படாத. எனக்கு இந்த அண்டாவே வேண்டாம். அவள்கிட்டயே கொடுத்துரு. அவளே கழுவி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம். சோனிமா, இந்தாமா இந்த அண்டாவை நீயே வச்சுக்கோ. உனக்கு தான் சொந்தம். பிடிச்சுக்கோங்க. எரும மாடு, கையில கூட நான் ஒழுங்கா வாங்க முடியல. இது எதுக்கிட்ட ஏன்ட்ட கொடுக்க? நீ கழுவி வைட்டி. எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாம். அண்டாவும் வேணாம், குண்டாவும் வேணாம். எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. இப்ப வந்து நீ வேணா அவ வேணான்னு எல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். நாளைக்கு எனக்கு கொடுக்கல, எனக்கு இதை கொடுக்கலன்னு சண்டை போட்டு கிடப்பீங்க. சோனி, இதுக்கு நம்ம சண்டை வேற போடுவோமா? அம்மா பண்ற காமெடியை பாத்தியா? ஆனாலும் அம்மா, இப்படி ஒரே நாள்ல எல்லாத்தையும் குமிச்சு போடுவேன். பின்ன எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு? இன்னைக்கு மட்டும் இருந்து வேலை பாருங்க மக்களே. நாளைக்குலாம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். உங்களை யாரு வேணான்னு சொன்னா? ஆமா, ஃப்ரீயா தானே. நீ எங்களை நல்லா இருக்க விடுவ. தெரியுமா உனைய பத்தி? பரவாயில்ல, வா, ஆளுக்கு ஒரு வேலையா செய்வோம். இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு திபுச்சிக்கு பிக் பாஸ். ஆமாடி, ஃபைனல் போடுறான் பாப்பா உட்காந்து. ஆமாடி, ஃபினாலே வேற. நாளைக்கு யாருக்கு கப்பு கிடைக்குமோ தெரியல. மக்களே, நீங்க சொல்லுங்க, பிக் பாஸ் பாப்பீங்களா? யாரு டைட்டில் வின்னர் ஆவாங்க? நீங்க யாரை நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, இந்த டப்பால புளிய ஊற போட்டு வச்சிருக்கேன். இந்த தட்டுல விளக்கு தேய்க்க பொடியை போட்டு வச்சிருக்கேன் டி. உங்க கை வந்து இதுல காட்டுங்க. அம்மா வந்து பாப்பேன். இத்தனை பாத்திரம் பூரா அப்படியே தங்க மாதிரி மின்னணும். அம்மா, இப்ப நீ எங்க போற? ரேஷன் கடையில 1000 ரூபாய் கொடுக்காவோட்டி. அம்மா போய் வாங்கிட்டு இப்போ ஓடி வந்துருவேன். அம்மா, நீ சரியான ஆளு. வேலை எல்லாத்தையும் எங்க தலையில கட்டிட்டு நீ போற பத்தியா? செய்யுங்க மக்களே, அம்மாக்கு 1-2 உதவி எல்லாம் பண்ணி கொடுங்க. இப்ப வெள்ள அடிக்க 2 ஆள் வந்துருவாவோ. ஆள் கூப்பிடுற சவுண்ட் கேட்டா வெளில போய் பாருங்க. எல்லா பக்கமும் ஒதுக்கி எடுத்து தான் போட்டிருக்கேன். வந்தாங்கன்னா வெள்ள அடிக்க விடு சரியா? ஆட்டுமா, நாங்க பாத்துக்கிறோம். சரி, நேராயிட்டு நான் போறேன். எங்கேயே நின்னுட்டு இருந்தா அவ்வளவுதான், அங்க கூட்டம் கூடிரும். அம்மைய பாத்தியா அபி எப்படி நைஸா நவுண்டுட்டானு? சோனி, அனுபவத்துல சொல்றேன். ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துட்டுனா லீவே போட்டக்கூடாது. அப்படி போட்டுட்டோம்னா ஒட்டடாடி, சாமான கலவு, விளக்கத்தேயி எல்லாத்தையும் நம்ம தலையில தான் கட்டுவாங்க. ஆமாட்டி, நம்ம என்ன வேணும்னேவா லீவ் போட்டோம்? எல்லாம் இந்த சனி ஞாயிறு வந்து அமைஞ்சிட்டு பாத்தியா? மெகந்தி போட்டிருக்கதும் நம்ம கை கலையா இருக்கு. அடனா நம்ம கையை பாக்குறப்ப இது நம்ம கை தானா இல்ல வேற யாரு கையை கொண்டு வந்து கலட்டி நமக்கு மாட்டி விட்டுட்டாங்களான்னு ஒரு டவுட்டா இருக்கு. இதுவும் ஒரு விதமா ஃபீலா அப்படி ஜாலியா தான் இருக்குல்ல. ஆச்சியே, என்ன செய்றீங்க? வா அம்புஜா, கீதா, லட்சுமி வாங்க. நான் இருங்க, வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. என்ன தாத்தா, உங்களை பார்க்கவே முடியல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வயிறு வலின்னு ஆச்சி சொன்னாவோ. உடம்பு பரவாயில்லையா? ஆமா, உடம்புக்கு என்ன செய்யுது? உடம்பு இப்ப பரவாயில்லமா. நேத்து சாப்பிட்டது கொஞ்சம் ஒத்துக்கல பாத்துக்கோ. அப்படியா? ஆட்டும் தாத்தா, உடம்பு பாத்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிமா. ஆச்சியா, என்ன வெத்தலை அடிக்கிற உரம்லாம் வச்சிருக்கீங்க? ஊர்ல இருந்து வரும்போது இதை கையோட எடுத்து வந்துட்டீங்க போல. ஆமா கீதா, எனக்கு இது இல்லாம இருக்க முடியாது பாத்துக்க. எங்க போனாலும் என் பைக்குள்ள இதை எடுத்து வச்சுக்குவேன். அம்மா, மலர் என்ன செய்யறா? தூங்கி எந்திரிச்சிட்டாலும் இல்லையா?
தான் இருப்பா. போய் பார்க்கணும்னா பாருங்க. ஆச்சியா, ரேஷன் கடையில 1000 ரூபாவும் பொங்கலுக்கு ஜாமாவும் கொடுக்காவோ. பொண்ணம்மாக்கால எங்க தெரியுமா? டோக்கன் எதுவும் வாங்கி வச்சிருக்காவளா? ஆமாம்மா, டோக்கன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு தான் சொன்னா பாத்துக்கோ. நீங்க போனா கூட்டிட்டு போங்க அவளை. அத கூட்டு போகாம இருப்போமா, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாச்சியோ, டிவில எல்லாம் நாடகம் எதுவும் பாப்பீங்களா? டிவி உட்கார்ந்துருக்க போர் அடிக்காத உங்களுக்கு? பாப்பேன். நாடகம் பார்க்காம நேரம் போவாதுல, அதை பார்க்கதான் செய்வேன். என்னத்தையோ 1 2 பாப்பேம்மா. அப்படியா? அப்ப என்ன நாடகம் பாப்பீங்க? ஏட்டி கீதா, ஆச்சிக்கு என்ன தெரியும்? ஏதாவது போட்டா பாப்பாவோ. அவங்களுக்கு என்ன டீ அதில் புரிய போகுது? இப்ப உள்ள நாடகத்துல ஒரே சண்டை சச்சரவு, புரியாத இங்கிலீஷ் பாசம் அது இருந்தா பேசிட்டு இருக்காவோ. அவங்கள போட்டு தொணங்க டீ. நான் எல்லாத்தையும் பாப்பேம்மா. பாக்கியலட்சுமி சீரியல்லாம் பாப்பேன். அப்படியாக்கா? ஆச்சிக்கு ஒன்றும் புரியாதோக்கா. வயசானவங்களுக்கு தாங்க நல்லா எல்லாம் தெரியும் பாவோ. அதுக்கு சொல்லலடி, அவங்கள போட்டு தொணன்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்க பத்தியா? இருங்க கேப்போம், டவுட்டை கிளியர் பண்ணிக்குவோம். ஆச்சியோ, பாக்கியலட்சுமி சீரியல் என்னத்த பாப்பீங்க? அந்த கதையை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுறேன் டி, கேளு. இந்த பாக்கியலட்சுமி இருக்காளா, அவ புருஷனுக்கு 2 பொண்டாட்டி. 2வது பொண்டாட்டி ராதிகா இருக்காள, அவளுக்கு இவன் 2வது புருஷன். அப்புறம் பாக்கியாவுக்கு 2வது மவன், அதான் அந்த 7 பையன், அவன் கல்யாணம் பண்ணிருக்காளா. அந்த பொண்ணுக்கு இவன் 2வது புருஷன். அவளுக்கு முத புருஷன் செத்து போயிட்டான்னு சொன்னாவல்ல, அவன் இப்போ உயிரோட வந்துட்டான். அப்புறம் என்னாச்சு நடந்தது? அப்புறம் என்ன, முத மவன் சரியா இருக்காம்ல, அவன் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை இருக்கு. இப்ப இன்னொரு பிள்ளைய உசாரு பண்ண பாக்கணும். இப்ப அவ பொண்டாட்டியும் அவ அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டா. பாக்கியலட்சுமி இருக்கால, அவளோட மாமனார் மாமியார் வரலாறதான் தேடிக்கிட்டு கிடக்கேன். இன்னும் கிடைக்கலம்மா. ஆத்தாடி ஆத்தா, எக்கோ அம்முச்சக்கோ, இது சாதாரணப்பட்ட கிழவி கிடையாது. ஒரே நாடகம் பைத்தியம் ஊறி போய் இருக்கு பாத்துக்கோ. எவ்வளவு அக்யூரேட்டா சொல்லுது பாத்தியா எல்லாத்தையும்? ஆமாட்டி கீதா, அதான் நானே சாக்காயி போய் பாக்கேன். நம்மளும் நாடகம்லாம் பார்த்திருக்கோம் தான், ஆனா இவ்ளோ டீடைலா பார்த்தது கிடையாதுடி. என்ன பேட்டி மாறுவலே, போதுமா? இன்னொரு நாடக கதையை சொல்லட்டுமா? கேட்கணும்னா உட்காந்து கேளுங்கம்மா. ஆச்சியோ, நீ இப்ப சொன்ன வரைக்கும் போதும். மீதி பேலன்ஸ் நாடகத்தெல்லாம் இன்னொரு நாள் வந்து கேட்கும். இப்போ உங்க வெத்தல் அடிக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்க. என்ன நம்ம தோழிகள் சத்தமா கேக்குது? ஒரு எட்டு போய் பாப்போம். வாங்க, என்ன எல்லாரும் காலையிலேயே என்னை தேடி வந்திருக்கீங்க? உன்னை யார்கிட்ட தேடி வந்தா? உங்க அம்மாவை தேடி வந்தோம். அப்ப என்னை யாரும் தேடலையா? நான் தான் அவசரப்பட்டு ஓடி வந்துட்டேனா? ரேஷன் கடைக்கு போற மலரு 1000 ரூபாய் கொடுக்காவோ, அப்புறம் பொங்கல் ஜாமா கொஞ்சம் கொடுக்காவோ, கரும்பெல்லாம் கொடுக்காவோ. அதனால போய் வாங்கிட்டு வரணும். இப்பவே போனாதான் மதியானத்துக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர முடியும். எங்க அம்மா வேலை பாக்குறக்கா, நான் வேணா வரேன். அம்மாடி மலரு தங்கம், நீ வெளியில போக கூடாதுமா இனிமே. பேசாட்டி வீட்டுல உட்காரு. ஏன் ஆச்சு பூச்சி 1000 ரூபாய் கிடைக்குது, நீ போவ வீடு. எந்த நேரம் இந்த வெத்தலைய உட்காந்து டொக்குன்னு இடிச்சுக்கிட்டே இருக்க. ஏடி, நீ வெளியில வரக்கூடாது. பேசாட்டி அடக்க உடக்கமா வீட்டுல இருடி. உங்க அம்மையை கூப்பிட்டு நாங்க கிளம்புறோம். துரோகம் 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 துரோகம். ஆச்சி, அவளை விடுங்க, அவளெல்லாம் புடிச்சு வைக்க முடியாது. தெரு முக்கில் இருக்க ரேஷன் கடைக்கு தானே போயிட்டு ஒரு எட்டுல ஓடி வந்துருவோம். நான் வேணா வரட்டுமாமா? ஆச்சி, நீங்க வந்தா ரூபா கொடுக்க மாட்டாவோ? சரி தங்கம், அப்ப அவளை கூட்டிட்டு போ, சொன்னா கேட்கவும் மாட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோலோ குயின் பீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்னைக்கான மோட்டிவேஷன், எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதற விட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள், விழவே மாட்டீர்கள். நன்றி.